கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திர கன மகிமை உண்டாவதாக. இந்த ஜே மீடியா மூலமாக வாய்ப்பு கொடுத்த சகோதரர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால நன்றிகளையும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி மூலமாக காண்கிறதான சகோதர சகோதரிகள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் லாட்சன். நான் பூந்தமல்லி பகுதியிலிருந்து வரேன். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி என்னுடைய பெயர் சந்திரகுமார் தான். சந்துருன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி ஒரு இந்து ஃபேமிலியை சேர்ந்தவன். ஒரு இந்து குடும்பத்தில் பக்தி வைராகியமாக வாழ்ந்த ஒரு குடும்பம். இந்த பெயர் சொல்ல முடியாத அளவுக்கு அநேக தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தாங்க. எண்ணுக்கு அடங்காத தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தாங்க. ஒரு சில சூழ்நிலைக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற ஆரம்பிச்சுது. என்னுடைய தகப்பனார் பேர் செல்வம், என்னுடைய தாயார் பேர் ஜெயந்தி. என்னுடைய தகப்பனார் நான் 8வது வகுப்பு படிக்கும் போதே என் தகப்பனார் உடல்நிலை சரியில்லாமல் ஒரு ஆக்சிடெண்ட்டில் படுத்துட்டாரு. என்னுடைய தாயார் என் தகப்பனார் படுத்து ஒரு 5 வருடம் கழித்து என் தாயாருக்கு ஒரு சரீர பலவீனத்தினால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு எனக்கு 2 தங்கச்சி இருக்கிறாங்க. எனக்கு ஒரே குழப்பம். நான் எப்படி அந்த சூழ்நிலையை நான் சந்திக்க போகிறேன்ற ஒரு பயம். ஏன்னா நான் அந்த நேரத்தில் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வரேன். எப்படி நான் இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வர போகிறேன் அப்படின்ற ஒரு பயங்கர குழப்பம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் என் தகப்பனார் உடல்நிலை சரியில்லாத போது என் சொந்தங்கள் என்னுடைய தாயாருடைய சொந்தங்கள் இவங்க எல்லாம் எங்களை கைவிட்டுட்டாங்க. கைவிட்ட பிறகு குடும்பம்னு சொன்னாக்கா நாங்கள் 5 பேர் தான். என் அப்பா, என் அம்மா, எனக்கு 2 தங்கச்சிங்க, நான். இப்போ அந்த மருத்துவமனையில் எனக்கு யாரை தேடுறது, யாரை கூப்பிடுறதுன்னு தெரியல. அவ்வளோ மனபாரமாக இருந்தது. என் தாயாருடைய சகோதரிகளுக்கு மற்றும் அவனுடைய சகோதரனுக்கு இதை தெரியப்படுத்தும் போது எல்லா மருத்துவமனையில் பார்த்தாங்க. ஜிஹெச் மருத்துவமனையில் தான் அனுமதிச்சிருந்தாங்க. அவங்கள டெஸ்ட் பண்ண சோதித்த டாக்டர் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு அட்டாக் ரொம்ப சிவியராக வந்தது. அவங்க பிழைக்கிறது ரொம்ப கடினம்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு கண்களில் கண்ணீர், இருதயத்தில் பயங்கர துக்கம். ஏன்னா எனக்கு கீழே 2 தங்கச்சிங்க இருக்கிறாங்க. அப்பா உடல்நிலை சரியில்லாத ஒரு தகப்பனார், நடக்க முடியாத தகப்பனார். நான் இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை எப்படி நடத்த போகிறேன்ற ஒரு பாரம், அழுத்தம் எனக்கு அதிகமாக இருந்தது. ஏன்னா முன்னாடியே என் சொந்தங்களை எல்லாம் கைவிட்டுட்டாங்க. எங்களை பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட ஒரு நபர் கிடையாது. நாங்கள் எப்படி இருக்கிறோன்னு விசாரிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்படிப்பட்டுள்ள ஒரு போராட்டமுள்ள, நெருக்கமுள்ள ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நாங்கள் முழுக்க முழுக்க என் தாயாரை தான் சார்ந்து இருந்தோம். என் தாயாருக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலைமை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்ற பட்சத்தில் என்னால் பேச முடியல. அந்த இடத்துல மருத்துவர்கள் எல்லாரும் என்னுடைய தாயாருடைய சகோதரர்கள்கிட்டையும் சகோதரிக்கிட்டையும் பேச ஆரம்பித்தாங்க. இன்னும் 48 hours டைமு, அதுக்கப்புறம் பார்க்கலாம், அவங்களுடைய பல்ஸோட நிலைமை ரொம்ப கம்மியாயிட்டே வருது அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் கழித்து அவங்கக்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி அவங்க இறக்குற கண்டிஷனில் இருக்கிறாங்க, நீங்கள் உங்கள் உறவினர்கிட்டலாம் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதை கேட்டு கண்களில் கண்ணீர் தாங்க முடியல, துக்கம் தாங்க முடியல. ஒரு பக்கம் பயங்கர எமோஷன். இருக்கிற எனக்கு ஆதரவு என் அம்மா தான், அவங்களே என்னை விட்டு போயிட்டா எப்படி அப்படின்ற ஒரு பயங்கர அழுகையில் என்னுடைய தாயாருடைய சகோதரி கிட்ட போயிட்டு நான் கேட்குறேன், என் அம்மாவை நான் பார்க்கணுன்னு சொல்லி. அவங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம், இவரை கூப்பிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தாய் மாமாங்க, என்னுடைய தாயாருடைய சகோதரி கிட்ட, என்னுடைய பெரியம்மா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க என்னை கூட்டிகிட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்குறாங்க. பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கோம். ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கேருந்து மதுரவாயில் போனோம். சென்ட்ரல்லேருந்து மதுரவாயிலுக்கு போனோம்.
அப்போது என்னால் இந்த மனநிலையிலேருந்து வெளியே வரவே முடியல. பயங்கர மனபாரம். நான் எப்படி இந்த சூழ்நிலை கடந்து வர போகிறேன், 2 தங்கச்சிங்களை வச்சுட்டு, உடல்நிலை சரியில்லாத என் அப்பாவை வச்சுட்டு நான் எப்படி வாழ போகிறேன் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு துயரம். அதை சொல்ல முடியாத அளவுக்கு துக்கம் இன்றைக்கும் இருக்குது. அந்த சூழ்நிலையெல்லாம் கடந்து வந்தேன். அப்போது அந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது என்னை மோதுறதுக்கு வர மாதிரி ஒரு ஆட்டோ ரொம்ப வேகமாக வந்து திரும்பினதை பார்த்தோன்னே பயந்துட்டேன். பயந்து அந்த ஆட்டோ பின்னாடி ஒரு வசனம் ஒன்று எழுதியிருந்தது. அந்த வசனத்தை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசில் இந்த விபிஎஸ் சண்டே கிளாஸ்ன்னு சொல்லிட்டு பசங்க கூட வந்து அந்த விபிஎஸ் சண்டே கிளாஸுக்கு ஸ்நாக்ஸுக்காக தான் போவேன். இயேசுவை பார்க்கறதுக்கெலாம் போக மாட்டேன். ஏசப்பனா எனக்கு யாருன்னு தெரியாது. அப்போது அந்த சண்டே கிளாஸில் ஃப்ரெண்டும் கூட ஜாலிக்காக தான் போனே கண்டி நான் உண்மையாக கிறிஸ்துவ தேடியோ ஏசப்பாவை தேடியெல்லாம் நான் போக மாட்டேன். அந்த இடத்துல அவங்க வசனத்தெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த வசனம்லாம் எனக்கு மெமரியில் வச்சுக்க தெரியாது, ஆனால் ஞாபகம் இருக்கும். ஏதாவது ஒரு வார்த்தையை பார்த்தா அது ஞாபகம் வரும். அப்போது அவங்க சொல்லி கொடுத்த அந்த வார்த்தை அந்த ஆட்டோவுக்கு பின்னாடி எழுதியிருந்தது. அது என்ன வார்த்தைன்னு சொன்னாக்கா, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ பயப்படாதே அப்படின்ட்டு ஒரு வசனத்தை அந்த ஆட்டோவில் பார்த்தேன். அந்த ஆட்டோ மோதுற மாதிரி வந்து திரும்பின உடனே எனக்கு பயந்தான் வந்தது. முதல்ல அந்த வார்த்தையை பார்த்தோன்னா அந்த வார்த்தை எனக்குள்ளே பேசிகிட்டே இருக்குது. ஏன்னா யார் பேசுறதே என் காதில் விழவே இல்லை. எவ்வளோ பேர் சமாதானம் சொல்கிறாங்க, என் பெரியம்மா சமாதானம் சொல்கிறாங்க, அதெல்லாம் என் காதில் விழவே இல்லை. என் அம்மா வந்து மருத்துவமனையில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்துடுவாங்க, கொண்டு போயிடுங்கன்னு சொன்னது, அந்த வார்த்தை இந்த 2 காரியம் மட்டும்தான் என் இருதயத்துக்குள்ளே பேசிகிட்டே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இங்கேருந்து மதுரவாயிலுக்கு போகிறதுக்காக பஸ் ஏறியாச்சு. மதுரவாயில் போயிட்டு அங்கேருந்து என்னுடைய சகோதரிகளுடைய துணியெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூந்தமல்லிக்கு போகிறேன். பூந்தமல்லிக்கு போகும்போது பயங்கர மழை, இடுப்பளவு தண்ணி. அந்த மழையிலே போயிட்டு வீட்டுடைய கதவை திறந்து துணிகள்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த வார்த்தை எனக்குள்ளே பேசிகிட்டே இருக்குது. அந்த வார்த்தை பேச 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 எனக்குள்ள ஒரு விதமான கண்ணீர் தாங்க முடியல. இந்த வார்த்தைக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. அப்போது ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வந்தது. நான் சின்ன வயசில் இந்த விபிஎஸ்க்கு போனதும் சண்டே ஸ்கூல் போனதும் ஞாபகம் வந்தது. அப்போது இந்த உலகத்தில் தெய்வம் அநேகமாக வணங்கினது தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் இந்த சண்டே ஸ்கூலுக்கு போனதை நான் தெய்வமாக நினைக்கவே இல்லை. அன்னைக்கு நான் உணர ஆரம்பித்தேன். அன்னைக்கு அந்த சகோதரிங்க எனக்கு சொல்லி கொடுத்த அந்த வசனத்தில், இங்கே ஏசப்பா இருக்கிறாரு, நீ ஜெபிச்சா உன் ஜெபத்தை கேட்பாருன்னு அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த காரியம் எனக்கு நினைவுக்கு வந்து அந்த இடத்துல சொன்னேன், ஏசப்பா எப்படி ஆகிரும் எங்கள் அம்மா வந்து உயிரோடு எழுந்துக்கினாங்கன்னா நான் உங்களுக்காக அந்த அண்ணாங்கள்லாம் செஞ்சாங்க பாருங்க, அதே மாதிரி நானும் உங்களுக்காக ஊழியம் செய்வேன், உங்களை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சின்ன வார்த்தையை தான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நான் கடந்து போகிறேன். மதுரவாயிலுக்கு கடந்து போகும்போது அங்கேருந்து ஒரு அரை மணி நேரம் நான் வீட்டுக்கு போன உடனே அங்கே ஃபோன் வருது. ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் வருது. அந்த ஃபோனை எடுத்து பேசின உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்து எழுந்துட்டாங்களாம், ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்களாம், நாளைக்கு காலையில் உன்னை வர சொல்கிறாங்க, உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா மருத்துவர்கள் சொல்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது இந்த தொலைபேசியின் மூலமாக வந்த அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. அப்போ மறுபடியும் எனக்கு நினைவுக்கு வந்தது ஒன்றே ஒன்று தான். அந்த வசனம் எனக்குள்ள பேச 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 நான் சொன்ன வார்த்தைக்கு ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுத்தாரு. அப்போது இவர் தான் உண்மையான தெய்வமா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு புரிதல் வந்தது. ஏன்னா அவங்க உடல்நிலை சரியில்லாதப்போ எத்தனையோ கடவுளெல்லாம் வணங்குறதுக்கும் தேடுறதுக்கும் என் இருதயம் போச்சு. ஆனால் அதெல்லாம் எனக்கு எதுவுமே பதில் தரவே இல்லை. ஆனால் அந்த வசனத்தை பார்த்து அந்த வசனம் எனக்குள்ள பேசிக்கொண்டே இருந்து அதுக்கு நான் பதில் கொடுக்கும் போது தான் கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்கவே ஆரம்பித்தாங்க. பிறகு நான், என் தாயார், என் சகோதரிங்க எல்லாருமே
மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஒரு திருச்சபைக்கு போக ஆரம்பித்தோம். திருச்சபைக்கு போக ஆரம்பித்து அந்த திருச்சபையில் நாங்கள் ஒரு ஐக்கியத்துக்குள்ளே வளரும் போது, ஏன்னா அவங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, அப்பா உடல்நல சரியில்லாதவர், அதை கடந்து வரணும். எனக்கு 16 வயசு அன்னைக்கு. ஆண்டவர்கிட்ட நானும் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறேன், அவருக்காக நான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. கடந்து வரேன், எல்லாத்தையும் கடந்து வரணும். ஆனால் பொருளாதார வசதி இல்லை. அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஆகாரம் எப்படி சந்திக்கப்படும், தேவைகள் எப்படி சந்திக்கப்படும். என் அம்மா மருத்துவமனையிலிருந்து வந்து 5 வருஷம் வீட்டில் தான் இருந்தாங்க. அந்த 5 வருஷமும் யாருடைய கையும் ஏந்தாமல் கடவுள் எங்களை போஷிக்க ஆரம்பித்தார். 5 வருஷம் அம்மா வந்து இடையில ஒரு சின்ன வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்லேயே இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த வேலைக்கு போகும்போது அவங்களால 1 கிலோ வெயிட்டு கூட குனிஞ்சு எடுக்க முடியாது, அவ்வளோ வலி வேதனை இருக்கும் அவங்களுக்குள்ள. அப்போது அந்த வேலைக்கு போகும்போது அவங்க ரெஸ்ட் ரூமில் உட்காந்து அழுவாங்களாம். எப்படி ஆகிலும் எனக்கு வந்து சுகத்தை கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி அழும்போது, ஒரு நாள் அவங்களுக்கே தெரியாமல் தொண்டை பகுதியிலேருந்து செஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள. பயம், எங்கே நம்ம இறந்து போயிட போகிறோமோ, ரத்த ஓட்டம் கம்மியாயிடுச்சோன்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருந்திருக்குது. அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அதெல்லாம் சரியாயிட்டு இருக்குது. சரியாயிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்தது அப்படின்னு சொல்லி பகிர்ந்துக்கிறாங்க. ஒரு வாரம் கழித்து மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க. டெஸ்ட் எடுக்கும்போது மருத்துவர் சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி எனக்கு நெஞ்சு வலி வந்தது, நான் மருத்துவமனையில் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனுடைய காரியங்களை அவங்க பரிசோதிச்சுட்டு சொல்கிறாங்க. ஆனால் மருத்துவமனையில் சொன்னாங்க 3 பிளாக் இருக்குது, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பரிசோதித்த டாக்டர் சொல்கிறாங்க, பிளாக் இருக்கிறது லேசாக மைல்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வந்ததுக்கான எந்த விதமான அறிகுறியுமே இல்லைன்ற மாதிரி அவங்க அந்த மருத்துவர் சொன்னாங்க. ஆனால் இயல்பு நிலைக்கு மறுபடியும் திரும்ப ஆரம்பித்தாங்க. அன்னைக்கு நடந்த ஒரு அற்புதத்தினால மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்ப வந்து ஆண்டவருக்காக எனக்குள்ள இன்னும் பக்தி வைராகி அதிகமாச்சு. ஆண்டவருக்காக நம்ம நிச்சயமாகவே நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 16 வயசுலேருந்து வேதத்தை தூக்கி எல்லாருக்கிட்டையும் எங்கள் அம்மாவுக்கு ஏசப்பா ஜீவனை கொடுத்தாருன்ற சாட்சியை, என் மூலமாக கொடுத்தாருன்ற சாட்சியை எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தேன். அநேக திருச்சபைகளில் என்னுடைய வயது சார்ந்த வாலிபர்கிட்ட அந்நாட்களில் நான் என்னுடைய சாட்சி குறித்து சொல்ல ஆரம்பிப்பேன். இப்படியே என்னுடைய வாழ்க்கை கடந்து கொண்டே இருக்கும்போது பலவிதமான போராட்டங்களை தாண்டி ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக தேவன் என்னை நடத்த ஆரம்பித்தாங்க. ஏன்னா 2 தங்கச்சி, வாழ்வாதாரம் கிடையாது. சுற்றி என்னுடைய சொந்தங்கள் எல்லாம் சொன்னாங்க, இவங்களுக்கு எங்கே இந்த வாலிப பிள்ளைங்களுக்கு எங்கே திருமணம் பண்ண போகிறாங்க, இந்த குடும்பம் எப்படி மேல்நிலைக்கு மேலே வரப்போகுது, எல்லாம் அப்படியே தாழ்த்தியே பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் மத்தியில் எல்லா சகோதரிகளுக்கும் 2 சகோதரிகளுக்கும் திருமணம் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து வீடு கட்டுறதுக்கு உதவி செஞ்சாங்க. எல்லாம் கர்த்தர் செஞ்ச மிகப்பெரிய கிருபை தான். ஏன்னா ஆரம்ப நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஜெபிக்கும் போது எங்கள் ஜெபத்துக்கு இயேசப்பா பதில் கொடுக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கும் அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையில் கர்த்தர் ஒரு ஊழியத்தை கொடுத்து அந்த ஊழியத்தை கிருபையை கர்த்தர் நடத்தி கொண்டு வராங்க. அந்த ஊழியத்தில் அநேக சுகம் பெறுறாங்க, அநேகர் அதில் விடுதலை பெறுறாங்க. அந்த ஊழியத்தில் இன்றைக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறாங்க. வியாதியஸ்தர்கள் எத்தனையோ பேர் சுகம் பெற்றிருக்கிறாங்க. வியாதியஸ்தருடைய பலவீனங்களை கர்த்தர் எடுத்து போட்டிருக்கிறாங்க. இப்படி கர்த்தர் கொடுத்த அந்த ஊழியத்தில் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு திருமணம் ஆகி எனக்கு முதல்ல ஒரு குழந்தை ஒன்று பிறந்தது. அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு ஒரு 3 மாதம் கழித்து ஒரு சோதனை பண்ணுறாங்க. குழந்தை மூச்சு விட முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த குழந்தைய மருத்துவமனையில் அனுமதிக்கிறோம். அப்போது
அந்த மருத்துவர் சோதிச்சுட்டு சொல்கிறாங்க, அந்த குழந்தைக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியரு, சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்குது, சிறுநீரகமும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அந்த குழந்தை ரொம்ப சில மாதம் தான் உயிரோடு இருக்கும், அதுக்கப்புறம் மறிச்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அந்த மருத்துவர்கள் சொன்னாங்க ராமச்சந்திரா மருத்துவமனையில். அப்படி சொல்லும் போது மீண்டும் மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு போராட்டத்துக்குள்ள கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னாக்கா மறுபடியும் அதே பிரச்சனை தான் இருக்கும், ஏன்னா இது ஜெனட்டிக்காக வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனாலும் கூட முதல் குழந்தை மரிச்சதுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் மீண்டும் கூட அந்த ஒரு கர்ப்பத்தின் கனியை கிருபை ஆண்டவர் கொடுத்தாங்க. அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி மருத்துவர்கள் முன்னாடி பிறந்த குழந்தையை கொண்டு அநேக ஆலோசனைகளை சொல்லும் போது இந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் பாருங்க, பெரிய கிருபை என்னன்னு சொன்னாக்கா, சோதிக்கிற மருத்துவர், பார்க்கிற மருத்துவர் எல்லாம் அந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு எத்தனையோ டெஸ்ட் எடுத்தாங்க. ஆனால் எந்த டெஸ்ட்லேயுமே முன்னாடி இருந்த அந்த குழந்தைக்கு உள்ள பிரச்சனை இந்த குழந்தைக்கு இல்லைன்ற மாதிரி நிறைய காரியங்களை ஆண்டவர் அதிகாரபூர்வமாக எல்லாருக்கும் முன்னாடியும் இன்றைக்கும் கனமாக நடத்தினாங்க. ஏன்னா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு 2வது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி உறவுக்காரங்க சொன்னாங்க, மறுபடியும் குழந்தை பிறந்து இறக்க போகுது, இவ்வளோ போராட்டம் உங்களுக்கு தான், அதுக்கு குழந்தை நீங்கள் பெற்றுக்காமலே இருக்கலாம்னு சொல்லி நிறைய ஒரு சிலர்லாம் காயப்படுத்துகிற அளவுக்கு பேசியிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் 2வது ஒரு பெண் குழந்தையை கொடுத்தாரு. அந்த பெண் குழந்தை என்றைக்கும் கர்த்தருடைய கிருபையினால் ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்திருக்கிறாரு. கர்த்தர் ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. கர்த்தருடைய கிருபையினால் இன்றைக்கி அந்த ஊழியத்தை பிரஸ்தாபப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதித்து இன்றைக்கும் கர்த்தருடைய கிருபையினால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் எந்நாளிலும் கூட இந்த ஜெயம் மீடியா மூலமாக இந்த காணொலியை காண்கிறதான சகோதர சகோதரர் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால மீண்டும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன்.